தேசம் என்பது மண்ணல்ல, வெறும் மண்ணல்ல, தெய்வம் வாழும் வீடு. தேசம் என்பது மண்ணல்ல, வெறும் மண்ணல்ல, தெய்வம் வாழும் வீடு. தெய்வம் என்பது கல்லல்ல, வெறும் கல்லல்ல, நெஞ்சை மீறும் அன்பு. இதை சொல்லி தந்தது என் நாடு, பூமியில் இதுதான் பொன்னாடு. என்றும் இதுவே என் வீடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். முதல்ல இந்த குழந்தைகள் நிகழ்ச்சியை என் பேச்சுக்கு அப்புறம் வச்சிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப நெகிழ்ந்து போச்சு மனசு. இந்த குழந்தைகள் எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிற இதுல சில குழந்தைகள் இங்க பிறந்த குழந்தைகள் நினைக்கிறேன். இங்க பிறந்து வளர்ந்த, இல்ல பிறந்த உடனே இங்கு வந்து வளர்ந்த குழந்தைகள். இதுதான் சிறப்பு. இதுதான் சரியான முறையில சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய விதம். எதனால அப்படி சொல்றேன்னா, இந்த குழந்தைகள் பேசுது, ஆனா நம்ம மனசு ஏதோ ஒன்று குறையுது இல்லை. அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி. எனவே இங்க இருக்கக்கூடிய எல்லா செந்தில்களுக்கும் இந்த எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். My mind is full already. பாரதியார் பாரத நாட்டை பற்றி சொல்லும் பொழுது, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர். பாரத பூமி பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் அப்படிங்கிறார். அது என்ன பழம்பெரும் நாடு? அமெரிக்கா நேத்திக்கு வந்துதா? ஆஸ்திரேலியா முந்தனைத்து பிறந்த நாடா? எல்லாமே பழசு தானே? அப்படி இல்லை. தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பண்பாட்டில் ஒரு பாரம்பரியமும் பெருமையும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே நாடு பூமியில் பாரத நாடு. இந்த சிறப்பு வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது. என்ன சிறப்புன்னு தெரியும். இதை நீங்களும் தெரிஞ்சுட்டு குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லணும். அதாவது பாரத மண்ணில் முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்பே அவன் அடைய வேண்டிய உச்சகட்ட ஞானம் அவனுக்காக தயாராக காத்திருந்தது. பாரத மண்ணில் முதல் மனிதன் பிறப்பதற்கு முன்பே அவனுக்கு தேவையான ஞானத்தின் உச்சகட்டம் தயாராக காத்திருந்தது. குழந்தை வெளியே வருவதற்கு முன்பே தாயின் மார்பில் பால் தயாராக இருப்பது போல். அதுதான் பாரத நாட்டினுடைய தனிப்பெரும் சிறப்பு. ஆன்மா என்கின்ற கண்டுபிடிப்பு தான் உலகத்திலேயே ஒப்பற்ற கண்டுபிடிப்பு என்று இப்பொழுது அறிவியலாளர்கள் கூட ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அந்த கண்டுபிடிப்பை மானுட சமுதாயத்திற்கு முதலில் அறிவித்த நாடு பாரத நாடு. முற்பிறவி என்று ஒன்று உண்டு, இதற்கு பிறகும் தொடர்ச்சி ஒன்று உண்டு. ஜனனம் வாழ்க்கையின் தொடக்கமும் இல்லை, மரணம் அதன் முடிவும் இல்லை என்கின்ற அரிய தத்துவத்தை உலகிற்கு ஒரு கொடையாக வழங்கியது பாரத நாடு. இப்படி பல பல சிறப்புகள், 3 சிறப்புகள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இந்த மனிதனுடைய உடம்பிலே ஆன்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய வித்தையை கற்றுத்தந்தது பாரத நாடு. எனவே பாரத பூமி பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர். பாரத பூமி பழம்பெரும் பூமி, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர் என்று பாரதி அவ்வளவு சிறப்பாக இந்த நாட்டை பாடியிருக்கிறார். நீங்கள் எல்லோரும்
ஏதோ ஒரு காலகட்டத்திலே இந்த ஊருக்கு வந்து இப்போது உட்கார்ந்து பேசுகின்ற எனக்கு இது அமெரிக்கா தானா இல்ல மயிலாப்பூரா என்கின்ற ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தி இருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று திரண்டு ஒரு ஒரு விடுமுறை நாளினுடைய முன்மாலை பொழுதிலே ஒரு பேச்சை கேட்பதற்கு வருவீர்கள் என்றால் ஒரு நீங்கள் பைத்தியக்காரர்களாக இருக்க வேண்டும், இல்லை மிகுந்த ஆர்வம் மிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும். அதற்காகவும் உங்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுது தலைப்புக்குள்ள நுழைஞ்சு பார்ப்போமா? வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்னு நான் அபிராமி பற்ற மாதிரி தலைப்பு சொல்லிட்டேன் முதல்ல. இப்போ அதுக்குள்ள கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அதாவது ஒரு விதையை வந்து நீங்க தலைகீழா புதைச்சாலும் அது தலை நிமிர்ந்து தான் வெளியே வரும் இல்லையா? இதை என்னதான் ஒரு சின்னஞ்சிறு விதை, இது என்னதான் செய்து பார்ப்பாட்டா அது தலைகீழா புதைச்சாலும் அது வெளியே வருது. இந்த மண்ணை கிழித்து கொண்டுதான் வெளியே வருகிறது, தலை நிமிர்ந்து தான் வருகிறது. ஒரு முட்டைக்குள்ள பறவை குஞ்சு இருக்கு. ஒருபோதும் தாய் அதை தட்டி திறப்பதில்லை. தாய்க்கோழி தட்டி திறக்கும் முட்டையை உள்ள இருக்கக்கூடிய குஞ்சுக்கு தான் வெளியே வரணுங்கிற உணர்வு ஏற்பட்டு அது தட்டி அந்த ஓட்டை உடைத்து வெளியே வருகிறது. அதாவது வாழ வேண்டும் என்கின்ற முனைப்பு எந்த உயிருக்குமே இயல்பாக இருக்கிறது படைப்பில்லை. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு சின்ன ஒரு முட்டையிலிருந்து பறவை வந்து கோழி கூட ரொம்ப பெருசு, கோழி குஞ்சு ரொம்ப பெருசு, யானை சைஸ். ஏன்னா நீங்க வந்து ஹம்மிங் பேர்ட் அதனுடைய முட்டை பொறியும் போது பார்த்துருக்கீங்கன்னா ஐயோ இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்குமானே ஆச்சரியமா இருக்கும். ஏன் அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? கடுகை விட சிறிதாக இருக்கக்கூடிய விதை தான் ஆலமரம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கருவூலமாக இருக்கிறது. எப்படி அது வெளியில வருது பாருங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறது உயிரினுடைய விசைப்பு வெளியில வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம். நமக்கு அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எந்த நேரத்திலும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. வாழ்க்கை என்பது அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம்னா ஓயாமல் நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் வாழ்க்கை. அவ்வளவுதான். மாறிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தானே வாழ்க்கை. வாட் இஸ் லைஃப்? லைஃப் இஸ் a ceaseless flow of circumstances, ever changing, non-stop. இதுதான் லைஃப். ஒரு காலத்துல குழந்தையா இருந்தோமா இல்லையா? அழகா கூட இருந்தோமா இல்லையா? எங்க அப்பா சொல்றாரு, பன்னிக்குட்டி கூட பார்க்க அழகா இருக்கா, நீ கூட ஒரு காலத்துல பார்க்க நல்லா தாண்டா இருந்தேன்னு. அது மாதிரி இருந்த எல்லாரும் அழகாத்தான். அதுக்கப்புறம் மாறுது. நாம வெளியே வரும் பொழுது இருக்க காட்சியும் வெளியே வந்த போது இருந்த காட்சியும் ஒரு பறவை முட்டையை விட்டு வரக்கூடிய காட்சியும் கூட ஒரே மாதிரி தான் இல்ல? ஏன்னா அந்த வெகுளித்தனம் இருந்தது பாருங்க. நம்ம இந்த உலகத்துல அழகில்லாத குழந்தைன்னு ஒண்ணு உண்டா சொல்லுங்க? கிடையாது. அழகில்லாத குழந்தை கிடையாது, அன்பில்லாத தாய் கிடையாது, ஏதாவது ஒரு சிறப்பு இல்லாத ஜீவன் இங்கே படைக்கப்படவே இல்லை. இந்த சிருஷ்டியிலே கிடையாது. எல்லாம் இப்ப எதுனால இந்த வாழ்க்கை அழகா இருக்கு தெரியுமா? நான் ஒரு மகத்தான உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த வாழ்க்கை ஏன் தெரியுமா இவ்வளவு அழகா இருக்கு? நீங்க என்ன மாதிரி இல்லை, அதனாலதான் இது அழகா. உண்மை அதுதான். ஒருத்தருத்தரும் ஒரு டிசைன், ஸ்பெசிபிக் இண்டிவிஜுவல் சிஸ்டம், ஒருத்தருத்தரும். அதுதான் இந்த அழகு. இப்படி ஒரு வெரைட்டியை எப்படி அவனால படைக்க முடிஞ்சது? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான் பாரதியார் வியந்து பாடுறாரு. எப்போ பாடுறாரு? அடுத்த வேளை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாத போது 2 பெண்களை பெற்று இதுக்கு எது நாளைக்கு என்ன கதியோ தெரியாத போது, எந்த நேரமும் ஆபத்து சூழ்ந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுடுறாங்க. அந்த நிலைமையில அவர் ஆஸ்திரேலியாவை மலிவு விலைக்கு வாங்கி போட்ட மாதிரி உப்பரிகளை இடுப்பில் அப்படி கையில் வச்சா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலக அமைத்தார், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியமாக பல பல அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் பாடுறான. அந்த உறுதி நமக்கு வேணும், அந்த மனப்பான்மை தான் நமக்கு வேணும். மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்
அது நம்மளை புரட்டி போட நாம் அனுமதிக்க கூடாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? பெட்டிஷன் போடுறது, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, புலம்புறது, இதெல்லாம் சிருஷ்டியிலே மனித ஜாதிக்கு மட்டும்தான் இருக்கு. எங்கேயாவது லைனா எரும மாடு நின்று பெட்டிஷன் கொடுக்குதா கலெக்டர்கிட்ட போய், எங்களுக்கு வர வர சரியா சேரே கிடைக்கிறது இல்லை, குட்டையே இல்லை, இங்க அது மாதிரி அதை பெட்டிஷன் கொடுக்குறா இல்லை. தாவரம் மரமும் செடியும் ஏயா ஊரெல்லாம் ஷெல்டர் வச்சிருக்கீங்க, மழைக்கு எங்களுக்கு ஒரு ஷெல்டர் கிடையாதா அப்படின்னு என்னைக்காவது போராட்டம் நடத்தியிருக்கா? கிடையாது. இந்த போராட்டம், இந்த தர்ணா, இந்த போதாமை, இந்த திருப்தியின்மை, இதெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான். நம்ம அதிலிருந்து விடுபடணும். தெரிஞ்சிருந்து அதிலிருந்து நம்ம விடுபடணும். அதுதான் வாழ நினைக்கணும் அப்படிங்கிறது. தெய்வம் ஏழை என்று இறங்கார், தெய்வம் கோழையை சீந்தார், வாழ தலைப்படும் வல்லவர்க்குத்தான் தெய்வம் இறங்கும். வாழ்க்கை எதுவும் இருந்தாலும் நான் பார்த்துடுறேன், வாழும். முரட்டுத்தனமா வாழக்கூடாது, நல்ல மேன்மையோடு வாழும். மனசுல எந்த விதமான இறுக்கமும் இருக்கக்கூடாது. மனசுல இருக்கிறது தான் முகத்திலையும் இருக்கும். அது இல்லாம நிம்மதியா வாழ தெரியும். நம்முடைய இன்பம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய ஒன்றாக நம்ம எப்போ வச்சுக்கிறோமோ அப்போ மாட்டணும். அப்போ மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். எது எப்படி இருந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வரும்பொழுதுதான் நம்ம உண்மையாக வாழ தொடங்குகிறோம் என்று பொருள். இதில் பாருங்க ஒரு தமாஷு, இந்த விதை வெளியில பாருங்க, வரும்போது எப்படி இருக்கு? ஒரு கொஸ்டின் மார்க் மாத்தார் பார்த்தீங்களா? அது அவரையா இருந்தாலும் சரி, துவரையா இருந்தாலும் சரி, விதை வெளியில வரும் பொழுது வினாக்குறியோடு தான் விதை முளைக்கிறது, வியப்புக்குறிகளாகத்தான் மழை விழுகிறது இல்லையா? அதெல்லாம் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் தானே மழை விழுந்து எழுதும்போது பார்க்கறதுக்கு. விதை மட்டும் இப்படி வினாக்குறியோடு ஏன் இப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, இந்த உயிர் வெளியே வரும்போது அதுக்கு விழிப்பு தான். நான் யார் தெரியாது, இது என்ன புரியாது, இது எதுக்கு தெரியவே தெரியாது. இதுதானே இந்த 3 அடிப்படை கேள்விகள் தான் எல்லாரும். நான் யாரு தெரியாது, இது என்ன புரியாது, இதெல்லாம் எதுக்கு தெரியவே தெரியாது. இந்த கேள்வியைத்தான் ஒவ்வொரு விதையினுடைய துளிரும் பிரதிபலிக்குது. இப்படித்தான் வெளியே வரும். அதுக்கு விண்ணுக்கு அங்கிருந்து வரக்கூடிய மழைக்கு அது வானத்தையே பார்த்தது. இங்க வரும்போது அதுக்கு வியப்பா இருக்கு. என்ன வியப்புன்னா, இங்கிருந்து போய்தான் இங்க திரும்ப வந்திருக்காது. விண்ணிலே இருந்தாலும் மழை வீதியில் தான் விழ வேண்டும். ஆனா எங்கிருந்து அது விண்ணுக்கு சென்றது? இந்த மண்ணில் இருந்து தான் அது விண்ணுக்கு சென்றது. பிறகு அது மாற்றங்கள் எல்லாம் அடைந்து இந்த மண்ணுக்கு திரும்பி வருகிறது. அப்போ அதனுடைய வியப்பு விண்ணின் மீதா மண்ணின் மீதா என்று நமக்கு புரியவில்லை. அது புரியாமலே அதுவும் வியக்கிறது. இந்த விதை புதைந்தால்தான் ஒரு விழிப்பு என்பது ஏற்படுகிறது, ஒரு தொடக்கம் ஏற்படுகிறது. மனிதன் புதைக்கப்பட்ட பின்புதான் அடக்கம் என்று ஒன்று. நல்ல பேர் வச்சிருக்காங்க, அடக்கம். அது வரைக்கும் அடக்க மாட்டான் அப்படின்ட்டு. அடக்கம் என்பது அவனுக்கு வராது. he is never guilty of humility அப்படின்ட்டு அது உள்ள போன அப்புறம் தான் அவன் அடக்க. இதை சொல்லி பார்ப்போமா? மண்ணுக்குள் புதைந்தால் தான் விதையின் கதை தொடங்கும், மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதை அடங்கும். மண்ணுக்குள் புதைந்தால் தான் விதையின் கதை தொடங்கும், மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதை அடங்கும். அந்த தொடக்கத்தின் முடிவென்னவோ, இந்த முடிவின் தொடக்கம் என்னவோ. இது மண்டபத்தில் யாரு எழுதின பாட்டுல என் பாட்டு. எந்த கனி இந்த விதை, எந்த மரம் அந்த இலை, எந்த மரணம் இந்த ஜனனம் தெரியாது. எந்த கனி இந்த விதை, எந்த மரம் அந்த இலை, எந்த மரணம் இந்த ஜனனம் தெரியாது. சொந்த கதையானாலும் சிந்தனைக்கு புரியாது, சொல்லும் கதை மட்டும் சற்றும் குறையாது. சந்திர
சந்திரனே வந்தாலும் சூரியனே வந்தாலும் அண்டமெங்கும் இருட்டு அங்கே நிறமேது. சந்திரனே வந்தாலும் சூரியனே வந்தாலும் அண்டமெங்கும் இருட்டு அங்கே நிறமேது. இந்த இருள் அந்த இருள் என்று பேதம் கிடையாதே. மண்ணுக்குள் புதைந்தால்தான் இதையும் கதை தொடங்கும். மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதை அடங்கும். அந்த தொடக்கத்தின் முடிவென்னவோ, இந்த முடிவின் தொடக்கம் என்னவோ. கோடி கோடி மேகங்கள் கூடி வரும் வானிலே கோடென்றும் கோலம் என்றும் கிடையாது. இருக்கா? கோடி கோடி மேகங்கள் கூடி செல்லும் வானிலே கோடென்றும் கோலம் என்றும் கிடையாது. கூடி வந்த மேகங்கள் கொஞ்சம் மிச்சம் வைக்காமல் கொட்டி தீர்ந்த பின்னால் அங்கே சுவடேது. வானமழை மண்ணில் வாழும், கானமழை நெஞ்சில் வாழும். வாழ்த்தும் ஒன்று வாழ்வதெங்கோ இன்னொன்று. வானமழை மண்ணில் வாழும், கானமழை நெஞ்சில் வாழும். வாழ்த்தும் ஒன்று வாழ்வதெங்கோ இன்னொன்று. எந்த விதம் சொந்தம் வரும் எவரும் சொல்ல முடியாதே. மண்ணுக்குள் புதைந்தால்தான் விதையின் கதை தொடங்கும். மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் கதை அடங்கும். அந்த தொடக்கத்தின் முடிவென்னவோ, இந்த முடிவின் தொடக்கம் என்னவோ. இப்ப கை தட்டினா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு, எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கு. எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒருத்தம் கொடுத்து பெறப்படுவதல்ல சுதந்திரம், ஒருவரிடமிருந்து பெற்று நிலைப்பதல்ல மகிழ்ச்சி. அது சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா துன்பத்தையும் கடந்தோம். ஒருவன் கொடுத்து இன்னொருவன் பெறுவது அல்ல சுதந்திரம். ஒருவனிடமிருந்து பெற்று நிலைப்பதே அல்ல மகிழ்ச்சி. So long as you depend on someone or something or some circumstance, and the happiness will be short-lived. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு ஆயுள் வந்து, எதற்கு ஆயுள் உண்டோ அதற்கு பிணி உண்டு, மரணமும் உண்டு. அதெல்லாம் நம்ம தூக்கி come what may go what must, I will be happy. அப்புறம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? சந்தோஷமா இருக்கும். We should be helplessly happy, hopelessly happy. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். குழந்தை அப்படிதான் இருக்கு. ரொம்ப வயசான அப்புறம் அப்படி ஆயிடுறாங்க. நடுவில் தான் எல்லாம் திண்டாட்டம். இந்த திண்டாட்டத்தெல்லாம் கொண்டாட்டமா மாத்திக்க கொள்ள ஒரு வாய்ப்பு தான் அந்த வாழ்க்கை. அதை நம்ம தான் மாத்திக்கணும். வந்து மாறாது. கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லுவார் பாருங்க, இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல, உறவு மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியல இல்லையா? அம்மான்னு யார் அதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அரவணைப்புலேயே அது தன்னுடைய அம்மாங்கிறத அந்த குழந்தை அறிவுங்கிறது வராத, மனசுங்கிறது முளைக்காத குழந்தைக்கு தெரியுது. எப்படி தெரியுது? அப்பாவை கூட அம்மா அறிமுகம் செய்ய வேண்டியதா இருக்கு, ஆனா அம்மாவை மட்டும் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே உறவு அம்மா, அதுக்கு புரிஞ்ச ஒரே தெய்வம் பால். அப்படித்தானே? பச்சை குழந்தைக்கு பால் தானே கடவுள். அப்படிதான். ஏன்னா இப்படி சொல்றாரு, முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா. அது குட்ட காலு குட்ட கையை குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா. அது குட்ட காலு குட்ட கையை குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. அடராமையா சோமையா. பிறக்கும் போது புள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா,
அது பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பாங்கப்பா. பிறக்கும் போது பிள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா. அது பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பா. படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா. என்ன அழகா சொல்லுவாங்க, படிக்க வச்சு கண்ணை முழுக்க திறக்க முடியாது. லிட்ரஸி இஸ் நாட் எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ், நாலேஜ் அலோன் இஸ் நாட் விஸ்டம். அதனால கண்ணை கொஞ்சம் திறந்து, ஓரளவு படிக்க படிச்சா ஓரளவு கண்ணு திறந்துக்கும். அதுக்கப்புறம் அது முழுக்க திறந்துக்க வேண்டியது அதனுடைய கையில தான் இருக்கு. படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா. ஓம் பரம்பரைக்கு ஒண்ணு போதும் கவன வையப்பா. சிறகு இன்னும் முளைக்கலடா, தீமை இன்னும் பரவலடா ராமையா. அது உறவு மட்டும் தெரியுதடா, உத்து உத்து பார்க்குதடா சோமையா. அட ராமையா சோமையா. நாளைக்கு என்ன ஆகும் இந்த குழந்தை? எந்த ஊரில் எந்த நாட்டில் தலைவனாகுமோ, அது எதை படிச்சு எதை எழுதி புலவனாகுமோ. எல்லா குழந்தைகளும் இன்ஜினியர் ஆகணுமா, எல்லா குழந்தைகளும் டாக்டருக்கு தான் படிக்கணுமா? ஒரு குழந்தை கவிஞன் ஆகக்கூடாதா? நான் என்ன உருப்படாமல போயிட்டேன், நல்லா தானே இருக்கேன். ஒரு குழந்தை ஓவியம் வரையக்கூடாதா? ஒரு குழந்தை நான் பாட்டு மட்டுமே பாட வேண்டி இருக்கக்கூடாதா? அதனுடைய கண்களில் என்ன கனவு இருக்குன்றத பாருங்க பெற்றோர்களே. உங்களுடைய குழந்தைகளின் கண்களின் விளிம்பில் தங்குகின்ற கனவுகளை தரிசனம் செய்யுங்கள். அந்த கனவுகளை நினைவாக்க உங்களால் என்ன உதவி செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை உங்கள் குழந்தைகள் மீது திணிக்க. நீங்க இன்ஜினியரிங் படிக்கலன்னா அது போய் படிக்க சொல்றது எவ்வளவு கொடுமையான அநியாயம். எந்த ஊரில் எந்த நாட்டில் தலைவனாகுமோ, அது எதை படிச்சு எதை எழுதி புலவனாகுமோ. சொந்த வீட்டு புள்ள குட்டிக்கு சொத்து சேர்க்குமோ, இல்ல சொத்தை எல்லாம் அள்ளி தந்து வள்ளலாகுமோ. சிறகு இன்னும் முளைக்கலடா, தீமை இன்னும் பரவலடா ராமையா. அது உறவு மட்டும் தெரியுதடா, உத்து உத்து பாக்குதடா சோமையா. முட்டைய விட்டு பறவ வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா. அது புட்ட காலு புட்ட கை குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. அட ராமையா சோமையா. கண்ணதாசனுக்கு ஒரு கரவொலி கொடுப்போமா? நான் அமெரிக்காவுக்கு வந்தப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. நான் பாடுறது கேட்டவங்க எவ்வளவு நல்ல ஒரு நியூஸ் இது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ரொம்ப நாள் நான் பாடவே இல்லை. இங்கே தான் அந்த உடஞ்சி இப்போ திரும்ப பாடுறேன். ஏன்னா இந்த குழந்தைகளை பார்த்தப்பறம் வந்து ஓரமாக கௌரவமாக 4 வார்த்தையை பேசிட்டு போகலான்னு தான் நினச்சேன். நான் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஆர்வ அலைகள், உங்கள் வைப்ரேஷன்ஸ் பார்க்கும் பொழுது அட கொஞ்சம் கொஞ்சம் பாடித்தான் பார்ப்போம். பரவாயில்லையா, நல்லா தானே இருக்கீங்க? ஆடுங்க சார், எனக்கு என்ன போச்சு, என்ன ஆட சொல்லுங்க. அதாவது வினாக்குறியோடு தான் விதையும் முளைக்கிறது, வியப்புக்குறியோடு தான் மழையும் விழுகிறது. எத்தனை கேள்விகள் இந்த மனித சமுதாயம் கண்விழிச்ச நாள்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் வருது. அந்த பதிலிருந்து திரும்ப கேள்விகள் தான் வருது. அது கவனிச்சிருக்கீங்களா அந்த சுவாரஸ்யத்தை? அதனால தான் விதி எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இன்னொரு கேள்வியா, வாங்கடா நீ வாங்க, அதுக்கு ஒரு பதில் வரும். எந்த பதிலுமே எந்த கேள்வியும் தனித்ததாக வரலாறு. ஆனா ஆனா அதனுடைய இன்னொரு பக்கம் என்னன்னா, எந்த கேள்வியுமே அதற்கான விடையின் ஒரு பகுதியை தாங்கித்தான் வெளியே வருகிறது. என்ன செந்தில்? எந்த கேள்வியுமே அதற்கான விடையின் ஒரு பகுதியை தாங்கித்தான் வெளியே வரும். Any question when it comes out also carries a portion of the answer to that very question. அதுதான் அதனுடைய மகத்துவம். ஸோ அப்படி வரும். சில கேள்விகளுக்கு அது இன்ஃபர்மேஷன் சார்ந்த கேள்விகளாக இருந்து அதுக்கு விடை உடனே கிடைச்சிடும். ஆனால் அந்த இல்லுமினேஷன் சார்ந்த கேள்வியாக இருந்தால் அதுக்கு விடை வராது.
நான் யார் அப்படின்னு நான் கேட்டேன், நீ தான் இந்த சோஃபா, நீ தான் இந்த மரணது ஒரு பதில். அது அதை வச்சுட்டு நான் என்ன செய்யப்போறேன்? வரும்போது ஒரு தோல்ல கேள்வி, வீட்டுக்கு போகும்போது இன்னொரு தோல்ல இன்னொரு பதிலையும் சுமந்துட்டு போக வேண்டியதான். அப்படி இருக்கக்கூடாது. வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா? பர்ஃபெக்டா வைக்கிறாரு. வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா? மாண்டு கிடக்கும் மனிதன் மேனி மறுபடி எழலாமா? என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று. ஞானம் பிறந்து வானில் பறந்து மீண்டு வந்தார் உண்டென்று. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. உங்க முகத்துல இருக்கிற மகிழ்ச்சி அதை சொல்லுது இல்லையா? இந்த நாட்டுக்கு வந்தீங்க, அதுலயும் குறிப்பா இந்த ஊரை தேர்ந்தெடுத்து வந்தீங்க. நீங்க அதை தேர்ந்தெடுத்தீங்களா, உங்களுக்கு பதிலாக உங்களுடைய விதி இதை தேர்ந்தெடுத்துதான் தெரியல. ஆனா அந்த இடத்துல நல்லா இருக்கீங்க. ஒரு வீட்டையும் நான் விசாரிக்கும் பொழுது இங்க வந்து நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட விதம், உங்க வாழ்க்கை பல விதங்கள்ல மேம்பட்ட விதம், உங்க குழந்தைகள் இங்க நல்ல படிப்பு படிக்கிறதுங்கிறது நினைக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அதே சமயத்துல நீங்க இன்னைக்கு சுதந்திர தினம் அழகா கொண்டாடினீங்க. உங்களோட வேர்களை நீங்க மறக்காம இருக்கீங்க. அது மறக்கவே கூடாது. அந்த வேர்களை வந்து அதுகளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம ஊட்டிக்கிட்டே இருக்கணும். அதுகளுக்கு புரியும்படியா சொல்லணும். ஒரு கேள்வி குழந்தை கேட்டதுன்னா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்கக்கூடாது. திருப்பி அது மோசமான பதில். என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு துரோகம். குழந்தை கேள்வி கேட்டா சரியா பதில் சொல்லணும். தெரியலன்னா தெரியலம்மா நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லணும். நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தைகளுடைய கண்ணில் நீங்க எவ்வளவு உயர்ந்து போயிடுவீங்க. அவ்வளவுதான். நம்ம குழந்தைகள் வந்து they don't expect their parents to be heroes and heroines. If they want only honest people as their parents. நீங்க நேர்மையா சிம்பிளா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். It's always safer to be simple, sweet and humble. We need not always fly, we can always walk. அது மாதிரி இருந்துட்டோம்னா நல்லா அப்படி வச்சு இந்த எத்தனையோ வியப்புகள் இருக்கு. அதை நீங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த சென்ஸ் ஆஃப் வண்டர்ங்கிறது குழந்தைக்கு தான். அதை எழுந்துடக்கூடாது. நாமும் நமக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை எழுந்துடக்கூடாது. அதாங்க பெரிய சாதனை. சாதனைங்கிறது வயசானது இல்லைங்க. சாதனை அது கழுதை யாரா இருந்தாலும் வயசாயிரும். நிக்கதா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் வருஷம் வயசாகும். இப்போ வாரம் வயசாகும். கொஞ்சம் போய் பேரம் பேச வேண்டியது. அது மாதிரி நம்ம அந்த போன வாரத்தின் நடுவில் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அம்மா நீங்க இது இடிக்கு, இது இந்த வாரம் இந்த மாதிரி ஆயிடும். தமாஷா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். யாரும் பாதிக்கப்பட்ட சங்கத்திற்கு தலைவர் ஜாலியா இருக்கிறது. கணந்தோறும் வியப்புகள் புதிய தோன்றும். பாரதி சொல்றாங்க. என்னன்னா சூரிய அஸ்தமனம் பார்க்கறான். உங்க ஊர்ல தான் லேஸ்ல சூரியன் போறது இல்லையே. என்னையா டெய்லி ஓவர் டைம் ரொம்ப அநியாயம். கணந்தோறும் வியப்புகள் புதிய தோன்றும், கணந்தோறும் வெவ்வேறு கனவு தோன்றும், கணந்தோறும் நவநவமாம் கழிப்பு தோன்றும். அதான் அழகு. எப்படி இருக்கணும்? How do you lead a lively life? ஒரு கனவு வந்து புதுசா இருக்கணும். சந்தோஷம், riot of bliss, அப்படியே bubbling with happiness. அது மாதிரி கணந்தோறும் நவநவமா கழிப்பு தோன்றும், கருதிடவும் சொல்லிடவும் எளிதோ. அங்கே கணந்தோறும் ஒரு புதிய வண்ணம் காட்டி காளி பராசக்தி அவள் கழிக்கும் கோலம். கணந்தோறும் அவள் பிறப்பாள், கணந்தோறும் அவள் பிறப்பாள் என்றும் மேலோர் கருதுவதன் விளக்கத்தை இங்கு காண்பாய் அப்படின்னு பாஞ்சாலிக்கு அர்ஜுனன் காட்டுறான். இந்த சூரியாஸ்தமன காட்சியை பார்த்து சூதாட போறாங்க, எல்லாமே தோற்க போறாங்க. அதுக்கு முன்னால பாரதியார் இப்படி ஒரு காட்சி வைக்கிறார். அப்போ கூட நமக்கு கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, சந்தோஷப்பட இப்போ வாய்ப்பு இருக்கு. நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருந்தாலும்
மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க நிறைய பேர் வந்து கல்யாணமானவர்கள் தான் இல்லையா? ஏங்க ஏதோ ஆனது ஆகி போச்சு, அதுக்கு இப்படி மூஞ்சி வந்து போடும். நல்லா இருக்கு. வா, நீங்களே இப்படி தொங்க போட்டீங்கன்னா கட்டிக்கிட்டாங்களே அவங்க நிலைமை எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. சொல்றேன் கேளுங்க. நான் இது வந்து சொல்லாத மேடை இல்லை, இன்னும் எவ்வளவு மேடை கொடுத்தாலும் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் என் மனைவிக்கும் எங்க கல்யாண வாழ்க்கை வந்து 45 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் நாங்க we are fresh and crazy and we are madly in love with each other. இதை வந்து நான் வாழ்க்கையினுடைய வெற்றியா நினைக்கிறேன். எனக்கு வந்து காசு பணம் சேர்க்கல, என்கிட்ட ஒரு 2 வீலர் கூட கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்குங்க? மோகன் கார் வச்சிருக்காரு, கணபதி கார் வச்சிருக்காரு, நான் எதுக்கு இங்கே கார்லாம் வாங்கணும்? இத்தனை பேர் வீடுகள் இருக்கும் பொழுது வீடு விட போய் சாப்பிட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப தங்கிட மாட்டேன் எங்கேயும். நீங்க உங்க முகத்திலேயே ஒரு பீதி வருது, அதான் ரொம்ப ஒன்றும் தங்கிட மாட்டேன், ஒரு 2 நாள் அப்படி வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு தான் நான் ஒன்று சொல்லுவேன், மனைவியை கொண்டாட கற்றுக்கொள்ளும். நீ அப்படி மயான அமைதியா மனைவியை கொண்டாடல. எந்த மனைவியா சுவாமி? நான் பேசிட்டு எங்க வீட்டுக்கு போ, நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போகணும், ஞாபகம் வச்சுட்டு பேசு. ஆமா இருக்கு உங்களுக்கு. மனைவியை கொண்டாட கற்றுக்கொள்ளணும். அதாவது உங்களுக்கு இந்த மனைவி மேல அன்பு இல்லையா இருக்கு. ஆனா இப்போ ஒரு மனைவி வந்து சாப்பாடு போடுறாங்கன்னு வைங்களேன், நான் வந்து அதை எடுத்து ஆரம்பிக்கும் போது ஆஹா அண்டுவேன். என் மாதிரி டே முதல்ல சாப்பிடு அப்புறம் ஆஹா சொல்லுங்க. இல்ல அது இல்லாமோ அப்படியே என்னமோ இந்திய ஜனநாயகத்தை நீங்க தலையில தாங்குற மாதிரி ஒரு உணர்ச்சியே இல்லாம அது சாப்பிடுறது. அப்புறம் அவங்க கேட்கறாங்க வந்து, எங்க எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, ஏண்டா இது ஒரு பதிலாக ரசிச்சு சொன்னோம். எதுவாக இருந்தாலும் ரசிகன் அவங்க வந்து நிற்பாங்க. நம்முடைய புத்தி இருக்கு பாருங்க, நாம மட்டும் டெல்லியிலேருந்து வந்தவங்க மாதிரி அருமையான ட்ரெஸ் போட்டு வந்துருவோம். ஆனா மனைவி ஒரு புடவை கட்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்லா இருக்குன்னு சொல்லணும், ஞாபகமா சொல்லணும். புடவை நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடணும். முதல்ல என்ன புடவை, இது எப்ப வாங்கின புடவை அப்படின்னும் பொழுது அவ கேட்கறதுக்குள்ள நம்ம கேட்டுருந்தோம். என்ன கேட்டோம்னா ஒருபோது நம்மளால பதில் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவங்க கேட்கும் போது நம்மளே கேட்டுருந்தோம், எப்ப வாங்கின பாரு இவ்வளவு நல்லா இருக்கே. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் கொடுத்துட வேண்டியதில்லை, பாராட்டிட வேண்டியதில்லை, நமக்கு வராது. இருக்கட்டும், 1000 இருந்தா நாங்க 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பாடல பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. உங்களுக்கு தான் ஏன் சொல்லியிருக்கா, பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும், பெண்மனது என்னவென்று புரியவில்லையோ, கண்ணென்ன கண்ணோ நெஞ்சென்ன நின்றோ, களங்கம் சொல்வதற்கு உள்ளம் இல்லையோ, ஆதாரம் 100 என்று சொல்லலாம், ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. தேங்க்ஸ் சார். பாட்டு இந்த இந்து திருமணத்துல வந்து இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்,
அதை பற்றி நான் தமிழில் ஒரு புக்கா இங்கிலீஷில் ஒரு புக்கு எழுதியிருக்கேன். எந்த திருமணம் வெற்றி பெறுகிறதுன்ட்டு 2 காப்பி கூட கொடுத்துருக்கேன், பாருங்க வாங்கி. அதில் பெரும்பாலும் அதில் சொல்லப்படுகிற மந்திரங்கள்ல வாழ்த்துக்களை ஒன்றும் மர்மமாக ஒன்றும் இல்லை. அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நிறைய மந்திரங்கள் பெண்கள் தான் எழுதியிருக்காங்க, பெண் முனிவர்கள் எழுதியிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பெண் முனிவர்கள் தான் திருமணத்தில் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கின்ற மந்திரங்கள் பலவற்றை எழுதியிருக்காங்க. உதாரணமாக, உன் மாமியார் வீட்டில் நீ மகாராணியாக கால் எடுத்து வை. இது பொம்பளைதான் எழுதியிருப்பாங்க, பொண்ணுதான் எழுதியிருப்பாங்க. அப்படியே ஒரு மந்திரம் இருக்கு, உன் மாமியார் வீட்டில் நீ மகாராணியாக கால் எடுத்து வை அப்படின்னு இருக்கு மந்திரம். அது அந்த 7 அடி வருது பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு சடங்கு, சப்தசத்தியின் பேர். ஆமா, சப்தபதி. அது அதுல ரொம்ப அழகா இருக்கும். அந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா, என்னுடன் 7 அடிகள் எடுத்து வைத்து நீ என் சிறந்த தோழி ஆவாய். முழுக்க ஒரு பேக்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பர். நான் உன்னுடைய சுதந்திரத்தில் தலையிட மாட்டேன்னா உறுதிமொழி கொடுக்கிறார் மாப்பிள்ளை. அப்போ அங்கே மாலை மயக்கம் அந்த மாதிரி அப்பதான் கொடுத்துட்டார். கன்னிகாதானம் செய்யும் பொழுது பொண்ணை பத்தவர் 3 வாட்டி உறுதிமொழி கேட்கிறார். என் பெண்ணினுடைய பக்தி, என் பெண்ணினுடைய ரசனை, என் பெண்ணினுடைய செல்வம், இதுல நீ குறுக்க வரமாட்டேன்ட்டு எனக்கு உறுதிமொழி கொடுன்னு கேட்கிறார். எவ்வளவு லாஃப்டியா இருக்கு தாட். என் பெண்ணினுடைய பக்தி, என் பெண்ணினுடைய ரசனைகள், என் பெண்ணினுடைய செல்வம், இதற்கு குறுக்க நீ வரமாட்டேன்ட்டு உறுதிமொழி கொடுன்ட்டு கன்னியாதானம் செய்யும் பொழுது மாப்பிள்ளை மிரட்டுறாரு. மாப்பிள்ளை அவனு 3 வாட்டி சத்தியம் பண்ணி கொடுத்த அப்புறம் தான் பெண்ணை கொடுக்குறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த 7 அடிகள் எடுத்து வைக்கக்கூடிய மந்திரமும் வருது. அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, நீ பாடல்னா நான் இசையா இருக்கேன், நீ இசைனா நான் பாடலா இருக்கேன், நீ கானம் நான் கவிதை. அதுல சாமம் அப்படி இருக்கும் சமஸ்கிருதத்துல. நான் கவிதையா இருந்தா நீ கானம், நீ கவிதையா இருந்தா நான் கானம். எவ்வளவு அழகா இருப்பாங்க. ஒண்ணுக்குள்ள ஒன்னா அந்த உறவு எப்படி கடைசி வரைக்கும் 7வது அடி வைக்கும் போது கூட நம்ம இறுதி வரை நட்போடு இருப்போம் தான். கணவன் மனைவிங்கிற வார்த்தையே கேட்கல. நம்ம இறுதி வரை நட்போடு நல்ல நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு தான் இந்த இது வந்து. ஆனா மாத்தி மாத்தி ஒரு கவித்துவத்தோட இது சொல்றது. இதுல இருந்து தான் பாரதியாருக்கு அந்த தாட்டு வருது. பாயுமொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயுமது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்ற மேன்மையெல்லாம், தூய சுடர்வானொளியே சூரையமுதே கண்ணம்மா. இவ்வளவு மனைவியை கொண்டாட்டம் எங்கேயுமே பார்த்துட்டு பாரதியார் மாதிரி. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணும் இடம் தோறும் நின்றன் கண்ணினொடி வீசுதடி மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா. யூ ஆர் மை வெரி எக்ஸிஸ்டன்ஸ், யூ ஆர் மை லைவ்லி எக்ஸிஸ்டன்ஸ். அப்படி வானமடி நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு. நான் தான் ஆடுவேன், மயிலாட்டம் ஆடுவேன், நீ வேகமா வந்தாட்டு. வானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு, ஞானமொழி வீசுதடி நங்கை நின்றன் சோதி முகம், ஊனமரு நல்லழகே ஊரு சுவையே கண்ணம்மா. எவ்வளவு அழகா இருக்கு. காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. என்ன அர்த்தம்? வேதம்னா சயின்ஸ், வித்தைன்னா டெக்னாலஜி. இப்ப யோசிச்சு பாருங்க. வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு, போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே, நாதவடி வந்தவடி நல்ல உயிரே கண்ணம்மா. எப்படி மனைவி எப்படி பாராட்டுறோம்? நல்ல உயிரே, பெஸ்ட் பெஸ்ட் லிவிங் பீயிங் ஐ ஹவ் எவர் சீன். நல்ல உயிரே கண்ணம்மா அப்படின்னு பாருங்க. வேதத்துல
இந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்றது பார்த்தோம். அதை பாரதியார் உள்வாங்கி இப்படி எப்படி அதை எடுத்துட்டு வந்தாருன்னு பார்த்தோம். இதே தாட்டு தான் இவங்கள்ட்டேருந்து வந்தது தான். கண்ணதாசனுக்கு இன்னும் சிம்பிளர் வேர்ட்ஸ், இதோட எளிமையான சொல்லல, இவ்வளோ உயர்வான ஒரு தாம்பத்திய பந்தத்தை சொல்ல முடியாது. அது மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பாட்டு சொல்லட்டுமா? கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் நான் கொடியாவேன், மண் என்றால் நான் மரமாவேன், மழை என்றால் நான் பயிராவேன். அப்படி பத்தில வேதம் ரிக்வேதம். அதான் கண்ணதாசன் சிறப்பு. கண்ணானால் நான் இமையாவே, மொழியானால் பொருளாவேன், முள்ளானால் மலராவேன், மொழியானால் பொருளாவேன், முள்ளானால் மலராவேன், கிளியானால் கனியாவேன், கேள்வி என்றால் பதிலாவேன், கிளியானால் கனியாவேன், கேள்வி என்றால் பதிலாவேன், நீ கேள்வி என்றால் நான் பதிலாவேன், கண்ணானால் நான் இமையாவே. பத்தி வந்து பாட்டு இதே மாதிரி இன்னொரு பாட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீதில் விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். அடுத்ததுதான் கண்ணதாசன் படிச்சு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், முதல்ல வந்து மொழி வருது, அப்புறம் சொல் வருது, அப்புறம் அந்த சொல்லுக்கு பொருள் வருது. இப்படிதான் நம்ம லாஜிக்கலா இருக்குது. கண்ணதாசன் அப்படி ஒத்துக்கல. சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. ஏன் எப்படி அப்படின்னா, ஒரு சவுண்ட் முதல்ல வந்துருக்கு. அப்போ ஆதி மனிதனுக்கு பாஷைங்கிறது வரத்துக்கு முன்னால எதையோ அவன் சொல்ல விரும்புறான்ல, அவன் சொல்ல வரும்போது நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லாது இல்லாம போகலாம். ஆனா ஒரு ஒலி குறிப்பு வெளியில வந்து அதை சொல்லுங்கிற, அதை சொல்லி சொல்லி அத அந்த அந்த ஒலியை அவன் செய்து செய்து அது சொல்லாயிடும். அந்த சொல்ல சொல்லி சொல்லி ஒரு மொழி வந்துடும். மொழின்னு வரும்போது ஒரு கட்டமைப்பு வருது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பொருள் வருது இல்லையா? சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. முதல்ல என்னன்னே புரியாம ஆரம்பிக்குது வாழ்க்கை.
அப்புறம் நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தான் படைக்கப்பட்டோம்னு புரியும். அது புரியும். இங்கிலீஷ்காரன் மாதிரி நம்ம மேரிட் லைஃப்பை எடுக்கக்கூடாது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்களேன். மேக்சிம் கார்கி சொல்லுவார், என் ஒய்ஃப் இஸ் லைக் வெதர், யூ கான்ட் ஹெல்ப் இட். அப்படி இருக்கக்கூடாது. வின்ஸ்டன் சர்ச்சில் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவார், யூ கேன் எய்தர் ரிமைன் அன்மேரிட் ஆர் யூ கேன் கெட் மேரிட். எய்தர் வே யூ ரிக்ரெட் யூ மேட் அ மிஸ்டேக். என்னவா? நான் அப்படி இல்லவே. நான் வந்து ஐ எம் a professor of matrimony because I profess marriage. நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால நீங்க பாட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்குது. பண்ணிக்கங்க கல்யாணம். வாழ்க்கையினோட முழுமைங்கிறது வந்து கல்யாணம் பண்ணி அப்பதான் தெரியும். அப்பதான் you know what to contribute. ஒரு விஷயத்துக்கு பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து கல்யாணம் ஆனாதான் தெரியும். நீங்க அதாவது இருக்கும் போதே அதனுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டாடணும். உடனே நான் சொல்லுவேன், சீரியஸ், வாழ நினைத்தால் வாழலாம்னு ஒரு நல்ல மனைவி வாய்க்க பெற்றால் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வாழ்ந்துடலாம். நமக்கு வாய்த்திருப்பது நல்ல மனைவிதாங்கிற உணர்வு வரும். நம்ம எங்க ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்க போற ஆண்கள் செய்யற தவறு வந்து ஒரே நேரத்தில் அவ வந்து தனக்கு மனைவியா அவர் வந்து ஐஸ்வர்யா ராயாவும் இருக்கணும், கண்ணகியாவும் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சிஇஓவா. அது எதுக்கு? அது இல்லாம அவளா இருக்கணும்ன்றது புரியும். என்ன கூட அவ வாழ்ந்தா அவளாக இருப்பாள். அவள் எதுவாக மலர வேண்டுமோ மலர்வாள். அப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் அப்படின்னு இருக்கணும். என் மனைவி அப்படிதான். என்ன அவள் அப்படித்தான். நீங்க ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட கதையை நம்ம அப்புறமா அந்த சிரிப்புக்கு பின்னால் ஏதோ ஒரு சோகம் இருக்கு. அதாவது எது சக்சஸ்ஃபுல் மேரேஜ் அப்படின்னா நான் உங்களுக்கு உடனடியா சொல்லிடுறேன். நீங்க புக்கை எங்க போய் பார்க்க போறீங்க? அவனும் அவனும் முதல்ல பரஸ்பரம் மரியாதை செலுத்தணும். ஒரு மனிதன் என்கிற முறையில, ஒரு மனுஷிங்கிற முறையில மரியாதை முதல்ல. ஒரு யாரையுமே வந்து டேக்கிங் ஃபார் கிராண்டட், அது யாருக்குமே உரிமை கிடையாது. ஆமா, இப்ப நீங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசரா இருங்க, அந்த அம்மாவுக்கு எழுத பிடிக்க கூட தெரியாதுன்னு வைங்க, இருக்கட்டும். ஆனா அவன் மனைவின்னு வந்த அப்புறம் அவன் மனுஷி தானே. நீ பிறக்கும்போது ஐஏஎஸ்ஸா இல்லையே, பிறக்கும்போது நீ சாதாரணமான மனுஷன் தானே. நீ போகும்போது ஐஏஎஸ்ஸா இல்லையே. ஒண்ணு வராது கூட, மேர்சிஃபுல்லி ஒண்ணு வராது. அப்படின்னால அவளுக்கு மரியாதை, அவளுக்கு மரியாதை, இவங்களும் அவர் மரியாதை செலுத்தும். இது ஒண்ணு. ரெண்டாவது, சேர்ந்து வாழத்தான் போறோம் அப்படின்னு வந்துட்ட பிறகு ஒருத்தர் ஆஸ் ஷீ இஸ் as he is accept பண்ணிக்கணும். எனக்கு இட்லி பிடிக்கும், உனக்கு இட்லி பிடிக்குமா? ஐயோ எவ்வளவு பெரிய ஒத்துமை, ஒரு மன்னவனுடைய ஒத்துமையே கிடையாது. இப்ப நானும் என் மனைவியும் ஹோட்டலுக்கு போனா பிரமாதமா இருக்கும், பட்டிக்காடா பட்டினம் மாதிரி தான். நான் என்னப்பா இருக்குன்னு கேட்டு அவன் ஃபுல்லா சொன்னப்பறம் 2 இட்லி ஒரு வடைன்னு சொல்லுவேன். எங்க வீட்டுக்காரங்க இடத்துல பாஸ்தி சாஸ் போட்டுவோம், சூப் ஆஃப் தி டேன்னு தான் ஆரம்பிக்கும். அது பாதி எனக்கு புரியுது, என்ன தெரியுமா உனக்கு இது அப்படின்னு. அவன் படிப்பு அப்படி ஜாலியா இருக்கும், நாங்க சந்தோஷமா இருக்கோம், மரியாதையா இருக்கோம், ஒருத்தர் மேல ஒருத்தர் முழு மரியாதை. இந்த ரெண்டு இருக்கிறதுனால ஒருத்தர் மேல ஒருத்தர் பரிபூர்ண நம்பிக்கையோடு. என்னால வந்து அவகிட்ட போய் சொல்லவே முடியாது. பொய் சொல்றான் ஆம்பளைங்கிறவன், பொய் சொல்றாங்க, எப்படிதான் அவ்வளவு அப்பட்டமா அவன் நெத்தில எழுதி ஓட்டி இருக்கா தெரியல, அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கை வரணும். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அதுக்கப்புறம் அக்செப்டிங் தி அதர் பர்சன் ஆஸ் ஹீ இஸ் ஆர் ஷீ இஸ். அதுக்கு மேல காதல்ங்கிற கொடி வளரும் பாருங்க. வயசு கீஸ் மண்ணகிட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
உடல் சார்ந்து இல்லை, எல்லாத்தையும் உடலெல்லாம் தாண்டி உள்ளத்தெல்லாம் தாண்டி அது வளரும். அதனால கணவன்மார்களே, இன்றிலிருந்தாவது நீங்கள் வீட்டுக்கு சென்ற கணத்தில் இருந்து இல்ல செல்லும் போதே மனைவியை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். என்ன மாதிரி கொண்டாடு. உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன, வேறென நீ இருந்தாய். அந்த வேறு இல்லை, அது வல்லினம். இது வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. எவ்வளவு உணர்ந்து கை தட்டினார் பாருங்க. அங்க ஏன் கையை தட்டல? ஆனா அவங்கள கேள்வி கேட்டு சிந்திர போய் கை தட்டும். இப்போ படிக்கிறேங்க. என்னை கணேஷ் நம்பி பேச சொன்ன ஒரே காரணம் அவர் சொன்ன நேரத்தை நான் முடிச்சிருவேன். இப்போ கொஞ்சம் திக்குன்னு அவர் இல்லை முடிச்சிருவேன். எல்லாம் கரெக்டாக அந்த நேரம் தாண்ட போட்டேன். நம்ம வாழ்க்கையில துன்பப்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், ஏதோ எழுதிட்டு இங்க பேசுறது வேற ஏதோவா எல்லாம் நீங்க பண்ண சரிதான். அதாவது ராங் கம்பேரிசன் ஒண்ணு, திருப்தியின்மை ரெண்டு. எந்த சம்பளம் போதும் யாராவது ஒரு எண் சொல்லவே முடியாது. இல்லப்பா என்ன பேச கூப்பிட்டாரு கணேஷ், நான் பேசுறேன். அவர் எனக்கு மகிழ்ந்து போய் மகிழ்ந்து போய் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. இந்த பேச்சுக்கு தான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு வைங்க, $5 லட்சம் வச்சுக்கீங்க. சொல்றது ஜாஸ்தியா சொல்லி விட்டு போகுது. எனக்கு எவ்வளவு பெரிய தொகை, எனக்கு எத்தனை சைஃபர் இருக்குன்னு கூட தெரியாது. அப்புறம் 85 பெருக்கணும் செத்தேன் வராது. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அது போறலன்னு தோணுங்க எனக்கு. அதாவது மனித சுபாவம். 10 நிமிஷம் கழிச்சுன்னா இன்னும் ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்காருன்னு தோணும். ஏட்டா அவனை மதிச்சு அவனுக்கு கூப்பிட்டதே எவ்வளவு பெரிய விஷயம். வாசல்லையே அவனுக்கு டீயை கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். யாருக்கும் தெரியாம ஒரு பார்சல்ல போலியை கொடுத்து உள்ள வச்சுட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய.
இதெல்லாம் தாண்டி உனக்கு 5 லட்சம் அது டாலர் உனக்கு புரியாதுன்னு அவர் கால்குலேட்டர் வெடிக்க வெடிக்க பெருக்கி அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ போறன்னு தோணுங்க. There is the water finds its level. No salary is ever sufficient. இதுதான் போறன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இருக்கிறதுல திருப்தி பட்டு எவ்வளவு இருந்தால் நம்ம முத வாரமே 30ஆம் தேதி வந்து முழிப்புதுங்கிற அளவுக்கு செலவு நம்ம பண்ணலாம். அழகாக நல்ல மனைவி வாச்சிட்டாங்கன்னா அவங்க சொல்றபடி கேட்டோம்னா கேட்பீங்க தானே, கேட்டோம்னா நம்ம பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். அவ்வளவுதான். அந்த திருப்தி நம்ம போகணும். நம்ம வந்து யார் சரியா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணல, நம்ம என்னவோ பண்ணியிருக்கோம், யார் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னும் பொழுது கொஞ்சம் அமைதியா அப்படி மேலே பார்த்தா அந்த வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் பழந்தின்னு கொட்டை போட்ட ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் பல பேர் புகழ் அடைந்ததில்லை, புகழ் அடைய விரும்பியதும் இல்லை. அவங்க போட்ட பிச்சையில தான் வாழ. அன்னைக்கு எவ்வளோ விட்ட மூச்சத்தானே நம்ம இன்னைக்கு இழுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். தானே சுதந்திரம். அப்படிதானே? அப்படி அதே மாதிரி நமக்கு போறல சம்பளம் பத்தல, செல்வம் பத்தலன்னு கொஞ்சம் அப்படி கீழே பாரு, குனிஞ்சு கீழே பாரு. ஐநா சபையில ஒரு தகவல் சொல்றான். இந்த உலகத்துல 130 மில்லியன் மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் கிடைக்குது. 130 மில்லியன் மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் கிடைக்குது அப்படின்னா நம்ம அப்படியே இருந்தோம். நமக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம்? சாய்ஸ் தான் ப்ராப்ளம். அவங்களுக்கு they have no choice over their problems. இப்படி இருக்கு வாழ்க்கை. இப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் கண்ணதாசன் சொல்றாரு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பாரதியார் சொல்றாரு, போனது போனதுதான். அது இன்பமோ துன்பமோ வரவோ செலவோ நல்லதோ கெட்டதோ போயிடுச்சுன்னா போச்சு. அதே அலை திரும்ப வராது. சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றடிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாடி. அழகா சொல்றாங்க, எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றடிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாடி. சென்றதனை குறித்தல் வேண்டாம். எப்படி இருக்கணும்? இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் ஒழிந்து போகும், திரும்பி வாரா. அப்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு தெரிஞ்ச அளவுல நமக்கு வழங்கப்பட்ட ஒரே வாய்ப்பு இல்லையா? கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம முற்பிறவியை நம்பலாம், மறுபிறப்பை நம்பலாம், ஆனா தெரியாது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை என்ன தெரியும்?
இதுதான் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. எப்போ வேணா யாருக்கு வேணா டோக்கன் நம்பர் கூப்பிடுறோம், நேரம் போயிட வேண்டியதான். இல்லையா ஸ்பீச் இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கியான்னு சொல்லிலாம் வர முடியாது, கூப்பிட்டா போயிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பு. சந்தோஷமா நம்ம திருப்தியோட சந்தோஷத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டோடு நான் முடிச்சுக்கிறேன் சொன்னோன்னு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இல்ல, அங்கதான் நீங்க தோத்து போறீங்க. இது மண்டபத்தில் எழுதின பாட்டு, சொந்த பாட்டு. ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை, ஒரே ஒரு வீடு உலகம், ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை, ஒரே ஒரு வீடு உலகம், ஒரே ஒரு வாகனம் தேகம், ஒரே ஒரு பாதை காலம், ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை, ஒரே கடல் பொங்கும் மனது, ஒரே படகு அதுதான் அன்பு, ஒரே கடல் பொங்கும் மனது, ஒரே படகு அதுதான் அன்பு, ஒரே சுமை அதுதான் கர்வம், ஒரே கதி இறைவனின் பாதம், ஒரே ஒரு புல்லின் நுனியில், ஒரே ஒரு பனித்தொளி மின்னும் சரிதானா, ஒரே ஒரு புல்லின் நுனியில், ஒரே ஒரு பனித்தொளி மின்னும், ஒரே ஒரு பனியின் துளியில், ஒரே கதிர் தன்முகம் காட்டும், ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை. அதே அலை திரும்ப வருமா, அதே முகில் விரும்பி விழுமா, அதே அலை திரும்ப வருமா, அதே முகில் விரும்பி விழுமா, இதே கணம் இதுதான் தருணம், இதில் தான் நம் கடன் தீரும், ஒரே ஒரு பயணம் போக, ஒரே ஒரு பாதை போதும், ஒரே ஒரு பயணம் போக, ஒரே ஒரு பாதை போதும், ஒரே ஒரு பாதையில் போக, ஒரே ஒரு பாடல் போதும், ஒரே ஒரு வாய்ப்பு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைங்கிற வாய்ப்பு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அதுக்காக இறைவனுக்கும் என்னை அழைத்த அன்புகளுக்கும் என்னுடைய மோகன் தான் எங்க வீட்டுக்கு வந்து என்ன கூப்பிட்டார். நீங்க வாங்கல அப்படின்னாரு. உடனே வந்தேன் நிப்பேங்கிறத அவர் எதிர்பார்க்கல. அவரு வந்தா என்னுடைய நான் இங்க வரத்துக்கும் இங்க தங்கறதுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்த நம்முடைய கணேஷ் தண்டபாணி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. சாரி, எனக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் பிரமாதமா ஒண்ணு இருக்கு, அது குரலோட தான் இருக்கும். இருந்தாலும் சிரமப்பட்டு பாடினேன். உங்களை சிரமப்படுத்தினதுக்கு நீங்க மன்னிக்கணும். இறைவனருடன் மீண்டும் சந்திப்போம்.